வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடந்து முடிந்த 5 மாநில சட்டசபை தேர்தலில் 3 மாநிலத்தில் வெற்றி அடைஞ்சதோடு மட்டுமில்ல ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க பாஜக. சரி, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நார்மலாக அப்படியே பழைய முதல்வர்களே அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதானே? இல்லை, அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பாஜக. அதாவது ராஜஸ்தானுக்கு பஜன்லால் சர்மா, மத்திய பிரதேசத்துக்கு மோகன் யாதவ், சத்தீஸ்கருக்கு விஷ்ணு ஜாய் அப்படிங்கிற ஒருத்தரை போட்டுருக்குறாங்க. ஆனால் இவங்களுடைய பழைய முதல்வர்கள் எங்கே எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அதுதான் பாஜக தங்களுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு எடுக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆரம்ப குழுவம் என்ன, RSS. அவர்கள்ட்ட பல கொள்கைகள், இஸ்லாத்திற்கு எதிர்ப்பான பல கொள்கைகள் இருக்கு, தன்னுடைய சுயநலமான பல கொள்கைகள் இருக்கு. அதை விட மிக முக்கியமான ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கொள்கை என்ன அப்படின்னா, ஒரு நபர் 75 வயசுக்கு மேல அந்த எதிரியாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கலாம், மட்டும் ஆட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி சம்பந்தப்பட்ட ஒரு அதிகார சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்புக்கு வர மாட்டாங்க. அதே நேரத்தில் தங்களுடைய சித்தாந்தத்தில் அவங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. எப்படிப்பட்ட கொள்கையில் அவங்க உறுதியா இருந்தாலும் சரி, RSS இந்த 2ல ரொம்ப இன்று வரைக்கும் கரெக்டா உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. 75 வயசு ஆச்சா உனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, வெளியே போயிடுது. மற்றபடி இந்தியாவை இந்து ராஷ்டிராக மாற்ற வேண்டும், இந்து நாடாக மாற்ற வேண்டும், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். ஆமா, மற்றபடி இதான் அவங்களுடைய சித்தாந்தம். இந்த 2ல இந்த 10 வருஷமா பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாலே அது அப்படித்தான் முட்டி மோதி வாஜ்பாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை 2 கொண்டு வந்தாங்க. ஆனா வாஜ்பாய் பல விஷயங்களை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆமா, அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல RSS வாஜ்பாய்க்கு அன்னைக்கே ஒரு கருத்து வேற்றுமை கட்டாயமா இருந்துச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கும் மோடிக்கும் RSSக்கும் இன்னைக்கு கருத்து வேற்றுமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமித்ஷாவுக்கும் கருத்து வேற்றுமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுப்பிரமணிய சாமிக்கும் மோடிக்கும் பிடிக்காது. அதே நேரத்தில் யோகி ஆதித்யா அவருக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து வேற்றுமை இன்னைக்கு இருந்துகிட்டு தான். காரணம் என்ன அப்படின்னா, மோடி அமித்ஷா நெட்டா இந்த குரூப் எப்படியாவது நாம் கட்சியை வளர்த்து விட வேண்டும், குறிப்பாக நாட்டுப்பற்று கான்செப்ட்ல நாட்டையும் சேர்ந்து வளர்த்துறணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கட்சியை விளக்கக்கூடிய விஷயத்துல நாட்டினுடைய ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு அது எவ்வாறு பல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இது RSSக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறது பல வகையில் பகிரங்கமா இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அதன் வெளிப்பாடு தான் ராஜஸ்தான்ல பிரதமர் மாற்றப்பட்டது, சத்தீஸ்கர் பிரதமர் மாற்றப்பட்டது, மற்றபடி மத்திய பிரதேசத்துல மோகன் யாதவ், புரியுதுங்களா? இவரு சிவராஜ் சிங் சவுகான் அவர்லாம் இல்லாம இருந்தது. MP மத்திய பிரதேசத்துல பாஜக வந்திருக்காரு. சிவராஜ் சிங் சவுகான் அவருடைய உண்மையான ஒரு கடைசி நேர வெற்றி, அவருடைய உழைப்பு தான் மிகப்பெரிய வெற்றி கொடுத்து. ஆனால் அவர் அநியாயமாக கலட்டி விடப்பட்ட அங்க இருக்கிற பல பெண்கள் அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. என்னங்க இவ்வளவு நல்லது செஞ்சீங்க 17 வருஷமா, எப்படி உங்களை இந்த கட்சி தூக்கி எறிந்தார்கள்? அப்ப அவர் சொல்றாரு, என்ன பண்ண கட்சியோட நிலைப்பாடு அவ்வளவுதான். அவங்க ஒரு சின்ன ஒன்றிய அமைப்பு செயலாளர் போஸ்ட் கொடுத்தா கூட நான் அது தீவிரமாக இருந்து செயல்படுறதுக்கு நான் இருக்கிறேன். அவரும் மனம் கலங்கி அழுகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. பல பெண்கள் அவரை நோக்கி அழுதுகிட்டு தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ மத்திய பிரதேசம், மற்றபடி ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எல்லாத்துலேயுமே இவரை போன்று புதுசா ஒரு கான்செப்ட், பழைய ஆட்கள் இல்லாமல் புதுசா சேர்க்கக்கூடிய அளவுக்கு என்ன அப்படின்னா RSS வெளிப்பாடு எல்லாமே. பாஜக என்பது RSSின் கிளை, அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாத்திலையுமே RSS இன்னைக்கு தன்னுடைய கருத்தை திணித்து கொண்டிருக்கிறது. கட்சிக்குள்ளே திணிச்சிட்டு இருக்கிறாங்க. பாஜக என்பது இன்னைக்கு RSS அப்படின்னு மாறினா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன் மோகன் பகத் கட்சி தலைவருடைய மோகன்
பகவத் அவருக்கு மோடிக்கும் கூட பிடிக்காது. அந்த அளவுக்கு கருத்து வேற்றுமை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில வரக்கூடிய 2022 நாடாளுமன்ற தேர்தல்ல பிரதம வேட்பாளராக மோடி அறிவிக்கப்படுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமா போயிடுச்சு. அதான் மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு தகவலா இன்னைக்கு இருந்துட்டு. 2 தடவை வந்துட்டாரு. இப்ப அவருக்கு வந்து வயசு வந்து 1950 பிறந்த மாதிரி சொல்றாங்க. 73 வயசு. 2024 அவங்க மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழல் வச்சுங்களேன். 74 ஒரு வயசு. அப்ப 75 நடுவுல மாட்டிக்கலாம். அதுக்கு ஒரு 3 வருஷம் இருக்கும். அப்ப முன்னாலே வந்து மோடியை வந்து கழட்டி விடக்கூடிய ஒரு சூழல், அவரை ஓரம் கட்டக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து RSS தான். பாஜக RSS, RSS பாஜக அந்த அளவுக்கு ஆகி போச்சு நிலைமை. அப்படி இருக்கும் பட்சத்துல தன்னுடைய நிலைப்பாட்டுல வந்து அவங்க RSS வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. குறிப்பா 75 வயசு தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். அதுக்கு மேல யாருக்குமே எந்த ஒரு சின்ன போஸ்டர்ஸ் கொடுக்கலாம், மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கெல்லாம் பதவிக்கெல்லாம் வர முடியாது. அதே நேரத்தில் தன்னுடைய கருத்து, ஆமா, பாசிச கொள்கைகள், சனாதன போக்கு, இந்துத்துவா, இந்த கொள்கைகளை வந்து அவ யார் நிலைப்பாடா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து RSS வந்து துணை புரிந்து பதவிகளை கொடுப்பாங்க. அப்படி வந்தவங்க தான் இவங்க மோகன் யாதவ், விஷ்ணு ஜாய், மற்றபடி பஜன்லால் போற இவங்கெல்லாம் வந்து மாணவர் ஆனந்தியில பிஜேபியில் இது RSSல இருந்தவங்க. மாணவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த இவர் மோகன் யாதவ்லாம் வந்து இஸ்லாத்துக்கு விரோதமா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரிதான் பஜன்லால் சர்மா சோர்ஸ் எல்லாமே இதன் வெளிப்பாடு தான். நாட்டுக்காக நீ உழைச்சியா, பாஜகவில் வந்து இடமே கிடையாது அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமா ஒரு தகவலா போயிட்டு இருக்கு. அது ஆல்ரெடி அவங்களோட அஜெண்டாவும் கூட. அதை வந்து இன்னைக்கு தீவிரமா வந்து உள்ள வெளிப்படுத்தக்கூடிய அளவு, குறிப்பாக பிஜேபிக்குள் தன்னுடைய கருத்தை இன்னும் திணித்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் மோடியும் வெளியேற்றப்படுவார், அமித்ஷாவும் வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வரக்கூடிய 2022 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் யார் வந்து பாராளுமன்ற இந்த அந்த நாடாளுமன்றத்தில் யார் பிரதம வேட்பாளர் அப்படிங்கிறது RSS தான் கணிப்பாங்க. ஏன்னா இவங்க பஜன்லால், மோகன் யாதவ், மற்ற விஷ்ணு ஜாய் அவங்கெல்லாம் வந்து RSS சேர்ந்தவங்க தான், RSS கும்பலை சேர்ந்தவங்க தான். இந்த 3 பேர்த்தை போட்டது RSS தான். பிஜேபிங்கிற ஒரு கட்சி அவ்வளவுதான், அதனுடைய தலைமையும் RSS. அவர்களுடைய வெளிப்பாடு மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தின் வெளிப்பாடு. நாட்டுக்காக நீ என்ன செய்ய எனக்கு தெரியாது, நாட்டை வந்து இந்து நாடாக மாற்றணும், இந்து ராஷ்டிராவால் சட்ட அரசியல் சாசன சட்டத்தை மாற்றணும், மற்றபடி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள், மற்றபடி வந்து இந்து மதம் சம்பந்தப்பட்ட அனைத்தையுமே கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து அது பிஜேபியா இருக்கட்டும், சங் பரிவாராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட கட்சியாக அங்கிருந்து எடுத்து வந்து டக்குனு பிஜேபியில் நுழைச்சு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அவர்கள் தூண்டுதலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். பிஜேபியை வந்து RSS மாறிவிட்டது, ஆமா, அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையா இருக்குது. இந்த வகையில மோடியை கொஞ்சம் நம்ம அந்த அடிப்படையில சற்று விலகி செல்கிறார்கள். அதற்காக பாராட்டலாம் முடியாது, சற்று விலகி செல்கிறார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஏன்னா இவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே, அவர்கள் அப்படி இல்லை, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர் அவர்கள் சம்பந்தப்பட்ட வகையில. அந்த வகையில தமிழ்நாட்டில் கூட அண்ணாமலை ஏற்படுத்தப்பட்டது கூட வந்து மோடி சம்பந்தப்பட்ட விஷயம் தான். RSSக்கு அவனுக்கு தொடர்பு கிடையாது அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பதவியேற்றிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கட்டாயமாக RSSக்கு பிடிக்காத ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதை போட்டது யார்? எல்லாமே பாஜக, இவங்க அமித்ஷாவும் மோடியும் தான். அப்ப இது கூட பாஜக RSSக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. அதன் அடிப்படையில அண்ணாமலை மாற்றப்படலாம். அண்ணாமலை இன்னைக்கு வரைக்கும் அந்த சப்ஜெக்ட்ல மாற்றாம இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் தான். ஆமா, ஒண்ணு கிடையாது. அதிமுகவை எடுத்துக்கலாம், அதிமுக போறேங்க, ஜெயலலிதாவுக்கு பின்னால அவரு அந்த அம்மா இருக்கக்கூடிய சமயத்துல OPS தான் வச்சுட்டு போவாங்க. இந்த அம்மா வந்து சசிகலா வந்து எடப்பாடி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது, கட்சியில எந்த பொறுப்புல இருக்கிறார், எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. அவரை கொண்டு அந்த அம்மா தான் வச்சாங்க. வச்சுட்டு அவங்க சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த அம்மாவுக்கே வந்து துரோகம் செய்தார்கள்.
இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக எடப்பாடி இருந்துட்டு இருக்கிறார். ஆமா, கட்சி அவர் கையில் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சசிகலா அம்மார் போராடி பார்த்தாங்க. இன்னைக்கு அவங்களும் வந்து அதிமுக எடப்பாடிக்குள்ளேயே உள்ளே நுழைஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு தூது விட்டு கொண்டிருப்பதாக ஒரு தகவல். அந்த மாதிரி தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பு வெளிப்பாடா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் 75 வயசு அவ்வளவுதான். அப்ப புதுசு புதுசா கொண்டு வருவாங்க. கட்சியை பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா பாஜகவில் 75 வயசுக்கு மேல யார் வந்தாலும் சரி, பொறுப்புகளுக்கு வந்தாலும் சரி கிடையாது. ஏதோ சின்ன சின்ன அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரா இருந்துக்கலாம், அவ்வளவுதான். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 2024 நாடாளுமன்றத்தில் கட்டாயமாக மோடி வந்து பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட மாட்டார் பிஜேபி சார்பாக அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலா போயிட்டு இருக்கு. ஆமா, அதன் அடிப்படையில மோடிஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து எல்லாமே வந்து அவர் அதன் அடிப்படையில உள்ள முகம் ஒரு மலர்ச்சியற்ற ஒரு நிலை. அதே நேரத்துல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தான் வந்து அவர் நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்ல வரமாட்டேங்கிறாரு. அமித்ஷா சம்பந்தப்பட்ட இதை பாருங்க, இந்த நாடாளுமன்ற தாக்குதல் கூட எந்த ஒரு மக்களுக்கு அறிக்கை அவங்க விடவே இல்லையா. டிவி சேனல்ல பேட்டி கொடுக்குறாங்க, மற்றபடி வந்து செய்தியில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. இது கூட அப்படித்தான். இப்படி நம்ம நாளைக்கு வந்து அடுத்த 2024 நம்ம அறிவிக்கப்பட போறது இல்லை. அதனால வந்து எப்படியோ நம்ம வெளிப்பாடு நம்ம கெடுத்துக் கொள்வான அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அவர்கள் மக்களுக்கு விளக்கம் தராமல் பதுங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.